எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கம் கொஞ்சம். அப்போது என்னென்னா அங்கெல்லாம் சண்டை போடணும், போட்டே ஆகணும். நம்மளை பிள்ளைனா வேறு வழி இல்லை, அந்த மாதிரி பழக்கிருக்காங்க. அப்போ அடிச்சுக்கணும். காலேஜ் படித்தா கண்டிப்பாக அடிக்கணும், தழும்பாது வரணும். இல்லைன்னா நம்மளே ஒன்று ஏதாவது அறுத்துட்டு நேற்று ஒரு பெரிய சண்டைடா பாரு அப்படின்னு சொல்லணும். இப்படியெல்லாம் போய் கொண்டிருந்தது. ஆண்டவர் தொட்டார். என் காலேஜில் நான் கடைசியாக என்னுடைய டிகிரியை முடிக்கும்போது எனக்கு வெறும் 18 பேப்பர் மட்டும்தான் அரியர் இருந்துச்சு. 18 பேப்பர் தான் நான் ஃபெயிலியர். மற்ற 4 பேப்பர் பாஸ் பண்ணிட்டேன். அதற்கப்புறமா ஆண்டவர் அப்படியே என்னை வளர்த்து கொண்டே வந்தார். எல்லா விதத்துலையும் நேர்த்தியாக வளர்த்தினார். ஊருக்கு கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் கை மட்டும் கொஞ்சம் நீளம். ஆண்டவர் அப்படியே டோட்டல் எல்லாத்தையும் மாற்றினார். ஊழியத்துக்கு வந்து அடிச்சு மண்டியில் அடி 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 திரும்ப இப்போ சில பிரச்சனைகள் சில பேர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது பழசெல்லாம் ஞாபகம் வரும். அப்படியே கையெல்லாம் சூடாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய், உங்களுக்காக நான் அவனை விட்டுட்டு போகிறேன், உங்களுக்காக நான் சும்மா இருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். உண்மையிலேயே ஆண்டவர் என் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக மாற்றினார். எனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் எல்லாம் என் பட்சத்தில் வந்து கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்ல